இஸ்ரேல் நாட்டுக்கு இஸ்ரேலிய இராணுவமாகிய ஐடிஎஃப்க்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக, ஒரு இடியை இறக்கும் விதமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வருடாந்த கருப்பு பட்டியலில் இஸ்ரேலும் சேர்த்து கொள்ளப்பட இருக்கிறது என்றதான் அந்த அதிர்ச்சிகரமான செய்தி. ஐநாவினுடைய கருப்பு பட்டியலா அப்படின்னா என்ன? அதில் எதுக்கு இஸ்ரேலை சேர்க்கணும்? அப்படி சேர்த்தா அதில் என்னென்ன விளைவுகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு வரும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை ஒவ்வொன்றாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இது பிரதானமான செய்தி. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இன்றைக்கு அதிகாலை 1 மணி அளவில் இங்கே ஐரோப்பாவில் நடந்த ஒரு சம்பவம் பெற்றும் அதிர்வலைகளை, ஐரோப்பாவில் பெற்றும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வருடாந்த அறிக்கை அடுத்த மாதம் ஜூன் மாதம் வெளிவர இருக்கிறது. இந்த வருடாந்த அறிக்கையில் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புதிய பிளாக் லிஸ்ட், கருப்பு பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த கருப்பு பட்டியலில் இஸ்ரேலினுடைய பேரும், குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவமாகிய ஐடிஎஃபினுடைய பேரும் அதில் இடம்பெறும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதனை சேர்த்துக் கொள்வதற்கான பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லியும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதற்கு உடனடியாக இஸ்ரேல் தன்னுடைய கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், ஐக்கிய நாடுகள் சபையுடனான உறவை முறித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதனை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் ஏனைய அமைச்சர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையுடனான உறவை முறித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி. எனவே இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறவை முறிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மிக பெரும் விளைவுகளையும் கடுமையான தாக்கங்களையும் உருவாக்கும். முதல்ல இந்த பிளாக் லிஸ்ட்ல எதுக்காக இஸ்ரேலினுடைய பேர் சேர்க்கப்படணும் என்று சொன்னா, இந்த உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்தெந்த நாட்டு இராணுவம் அல்லது எந்தெந்த ஆயுதங்கள் தாங்கிய அமைப்புகள் எல்லாம் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை புரிகிறார்களோ அவர்கள் இந்த பிளாக் லிஸ்டில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதாவது இப்போ போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையான அந்த ஒரு வருட காலப்பகுதியில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய அமைப்புகள் மற்றது இராணுவம், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட இராணுவம் இருக்குந்தானே, அந்த இராணுவம் எல்லாமே கண்காணிக்கப்படும். இதில் யார் யாரெல்லாம் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை செய்கின்றார்கள் அவர்கள் இந்த பிளாக் லிஸ்டில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அப்ப போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் கொல்லப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிக முக்கியமாக காசால எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கு எதிரான ஏனைய வன்முறைகள், அது எல்லா விதமான வன்முறைகளும் தாராளமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன காசாலையும் பலஸ்தீனத்திலையும் மற்ற இடங்களையும். எனவே இதெல்லாத்துக்குமே இஸ்ரேலிய இராணுவமாகிய ஐடிஎஃப் தான் பொறுப்பென்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை குற்றச்சாட்டுகளை பல தடவை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. சர்வதேச மன்னிப்பு சபையிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் எல்லா அமைப்புகளும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருடைய பேச்சையும் கேட்காமல் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்ததும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பிளாக் லிஸ்ட்ல இஸ்ரேலும் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாத நடுப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் தானே, அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை இருக்கு தானே, அதில் ஐநாவினுடைய வருடாந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார். இந்த வருடாந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு பகுதி தான் இந்த பிளாக் லிஸ்ட் என்று சொல்லப்படுற பகுதி. அது என்ன பேரில் வெளியிடப்படும் என்று சொன்னால், UN Annual Report on Children and Armed Conflict, அதாவது சிறுவர்கள் மற்றும் ஆயுத மோதல்கள் குறித்தான ஐநாவின் வருடாந்த அறிக்கை என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம். அந்த பேரில் அது வெளியிடப்படும். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆயுதம் தாங்கிய அமைப்புகள், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய நிறைய ஆயுத அமைப்புகள் இந்த பட்டியலில் கடந்த காலங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாடுகள் ஏதாவது சேர்க்கப்பட்டிருக்கா? ஒவ்வொரு நாட்டினுடைய உத்தியோகபூர்வமான இராணுவம் இருக்குத்தானே, அவர்கள் ஏதாவது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளினுடைய இராணுவங்கள் இந்த கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் அந்தந்த நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகள் காரணமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உலகளாவிய ரீதியில் சொல்லக்கூடிய பெரிய நாடு பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்ய இராணுவம் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த கருப்பு பட்டியலில். அதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக எவ்வளவு தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இஸ்ரேலிய இராணுவம் சேர்த்துக் கொள்ளப்பட இருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். அதுதான் அனுவல்
ரிப்போர்ட் வந்து அடுத்த மாதம் தானே வரும், அது அடுத்த மாதம் நடுப்பகுதியிலானே வரும். இப்போ இப்படி தகவல் வெளியில் வந்துன்னு சொன்னால் அது அந்த ரிப்போர்ட் தயாரித்து கொண்டு கேட்குள்ள வந்து வேணுமென்றே சில தகவல்களை வந்து கசிய விடுவார்கள். இப்போ இஸ்ரேலை சேர்த்துக்கொள்ள போகிறோம்னு சொன்னால் இஸ்ரேலை பற்றின தகவலை கசிய விட்டால் தான் அந்த நாட்டினுடைய ரியாக்ஷன் என்னென்று பார்க்கறதுக்காக அது வேணுமென்றே கசிய விடப்படுறது தான். சரி, இந்த பிளாக் லிஸ்ட்டில் வந்து இஸ்ரேல் சேர்த்துக்கொள்ளப்பட்டால் அடுத்ததாக என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த ராஜதந்திர உறவு வந்து முறிக்கப்படும். இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் வந்து நிறைய விளைவுகள், நிறைய தாக்கங்கள் இருக்குது. அதை நாங்கள் ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். இது எல்லா விளைவுகளையும் விட மிக முக்கியமான விளைவு என்னென்னு சொன்னால் சர்வதேச அவமானம். சர்வதேச ரீதியாக ஒரு மதிப்பு குறைஞ்ச மாதிரி போயும் பிளாக் லிஸ்ட்டில் வந்துட்டீங்களே என்ற மாதிரி ஒரு சர்வதேச அவமானம் இஸ்ரேலுக்கு உடனடியாக ஏற்படும் என்றது இதனுடைய உடனடி விளைவு. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய விளைவுகள் வரும். ஏன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்து நிறைய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ எல்லா அமைப்புகளினுடைய செயல்பாடுகளும் வந்து நிறுத்தப்படும் அல்லது மட்டுப்படுத்தப்படும். அதுக்கு கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. எனவே அந்த ஐநா உறவு வந்து முறிக்கப்படும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச வர்த்தகம். நிறைய கம்பெனிகள் வந்து இஸ்ரேலில் முதலீடு செய்கிறது அல்லது இஸ்ரேலோட சேர்ந்து பிஸ்னஸ் செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ், ஏன்னு சொன்னால் இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸே வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் தானே, அது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து சர்வதேச நாடுகளினுடைய உதவி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு நிறைய நாடுகள் உதவி செய்யுது, ஆயுதங்கள் கொடுக்குது, பணம் கொடுக்குது. எனவே இந்த மாதிரியான உதவிகள் வந்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலும் ஒரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபையை வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் கடும் நடவடிக்கை எடுப்போம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக என்று சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவில் இருக்கிற மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையால் நிறைய உதவிகள், உணவுப் பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வந்து வழங்கப்படுது. அதுவுமே கூட இஸ்ரேலினுடைய அனுமதியோடு தான் வழங்கணும். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் நடந்த கால பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் வந்து ஏராளமான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கொன்வே இருக்குத்தானே, உணவுப் பொருட்களினுடைய கொன்வே, அதெல்லாம் வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டதே தவிர காசாக்குள்ளே வந்து போக முடியலை. ஏன்னு சொன்னால் அதற்கான அனுமதியை வந்து இஸ்ரேல் வழங்கல் என்று சொல்லி அதுக்கு பிறகு நிறைய கொன்வேகள் மேலே தாக்குதலும் நடத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இஸ்ரேல் எல்லாம் வந்து இந்த பட்டியலில் சேர்ந்தா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச அவமானம் தான். நிறைய நாடுகளால், நிறைய அமைப்புகளால் வந்து இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் வந்து அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னன்றதான் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரேலுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சர்வதேச நெருக்கடி வந்தாலும் உடனே ஓடி போய் காப்பாற்றுறது வந்து அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் எப்போவுமே இஸ்ரேலை வந்து தாங்கி பிடிக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. 50-50 என்றதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாம். அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ற பக்கம் நிற்கணும், இஸ்ரேல் பக்கம் நிற்கணும். எனவே இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்களில் வந்து அந்த அறிக்கை வெளியாகும். அறிக்கை வெளியான பின் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்று அதிகாலை 1 மணியளவில் இங்கே ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அது என்னென்று சொன்னால், ரஷ்யாவினுடைய ஒரு ட்ரோன் வந்து ஐரோப்பிய எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டுது. அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டுது. நேட்டோவினுடைய எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டுது. அதாவது ரொமேனியாவில் வீழ்ந்து வெடித்திருக்கிறது. ரொமேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ரஷ்ய ட்ரோன் விழுந்து வெடித்து அதில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இது வந்து சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், கிழக்கு ரொமேனியாவில் இருக்கக்கூடிய கலட்டி என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில், அது ஒரு போர்டர் நகரம், அங்கே தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது. இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்து இவ்வளோ காலத்தில், இந்த 4 வருஷத்தில் வந்து நேட்டோக்குள்ளே இருக்கக்கூடிய நேட்டோ குடிமக்கள் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் வந்து காயமடைகிறது, பாதிக்கப்படுறது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுது. இது வந்து மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. உடனடியாக ரொமேனியா வந்து தன்னுடைய யுத்த விமானங்களை அனுப்பி தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. 2 F-16 விமானங்கள் உடனடியாக வானத்தில் பறந்து தீவிர தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டது. இது முதலாவது. பிறகு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொமேனியாவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்பட்டு அதில் வந்து ரஷ்யாவினுடைய இந்த நடவடிக்கைக்கு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது. நேட்டோ அமைப்பு தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இது வந்து நேரடியாக நேட்டோவோட மோதிர மாதிரி, நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தோட மோதிர மாதிரி. இப்போ இதுக்கு முதலும் வந்து ரொமேனியா உட்பட அந்த எல்லையோர நாடுகள்
இருக்குத்தானே, அதில் வந்து சில பாகங்கள் வந்து விழுந்திருக்கு. ஒரு ட்ரோன் பறந்து வாரதும் பிறகு அதை அப்படியே சிதைஞ்சு அதில் விழுகிறோம்னு சொல்லி சில பாகங்கள் விழுந்திருக்கு. ஆனால் வந்து தாக்குதல் நடத்தி அதில் 2 பேர் காயமடைகிறது இதுதான் முதல் தடவை. எனவே வந்து ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களை வந்து கை வைக்கிறீங்களா என்ற ஒரு கோணத்தில் வந்து இது பார்க்கப்படுது. இது வந்து சர்வதேச ரீதியாக கடும் ஒரு ராஜதந்திர நெருக்கடியையும் அதிர்வலைகளையும் வந்து உருவாக்கி இருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், நேட்டோ சார்பாக ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.